ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதம் தான். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் குண்டு மிளகா, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தாளிப்புக்கு எடுக்கிற அந்த நீட்டு மிளகா, இது ரெண்டுமே கலந்த மாதிரி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடியும் நான் சேர்ப்பேன். அது வந்து ஆப்ஷனல் தான் சாம்பார் பொடி சேர்க்குறது. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் வந்து ஒரு 2 பல்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் டேரெக்டாக தாளித்து விட்றது தான். குக்கரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை வந்து கடுகு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அது கூடவே வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிப்பேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு கருவேப்பிலை, நிறையவே கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எப்போவுமே சொல்லியிருக்கேன், நல்ல ஃப்ளேவர் உண்டு கருவேப்பிலைக்கு. நம்ம சும்மா சாஸ்திரத்துக்கு போகிற மாதிரி போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நம்ம எந்த வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்காது. பட் நிறையவே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் வரமிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து உப்பும் சேர்த்து தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயன்றதால் 1 வெங்காயம் 2 தக்காளி, அதே மாதிரி 7-8 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். நான் எப்போவுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம், அரிசியாக இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நான் அதை வந்து நல்லா அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே கலந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கூடுதல் ஃப்ளேவராக இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வேண்டாம்னா உங்களுக்கு வரமிளகாவோட காரம் மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் அதோடு கூட விட்டுடலாம். வெறும் மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா மசாலா பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், நம்ம அரைச்சி போட்ட பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வரும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2.25 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இது பருப்பும் சேர்ந்து எல்லாம் வைக்கும்போது நான் வந்து இப்போ ஒரு 2.25 அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ உங்களோட அரிசி நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் எந்த பதத்தில் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி. ஸோ இது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும். ரொம்ப குழைய நம்ம சாம்பார் சாதம் பிசிபிளா மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். ஸோ தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். ஸோ மூடி போட்டு நம்ம விட்டுடலாம். நான் நார்மலாக 3 விசில் தான் வைப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விசில். இதுதான், அவ்வளோதான். நம்ம 1 பாட் மீல் ரெடி. நான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் கொடுத்துட்ருக்கேன். தோசை மிளகா பொடி தான் இன்றைக்கி பசங்களுக்கு. அண்டு இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொட்டுக்க என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் அப்படின்னாலே தொட்டுக்க ஏதாவது கலந்து சாதம் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பன்னீர் ஃப்ரை, அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு சாதம் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு. இன்றைக்கி பண்ணது கிடையாது, இது ஹாலிடேஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ இது. அண்டு அவ்வளோதான். இந்த ரெசிபீஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.